Hi friends, welcome back to our channel. Friends, நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது கிர்னி பழத்தில் குல்ஃபி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு நம்ம வந்து குல்ஃபி சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். குல்ஃபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கிர்னி பழத்தை கட் பண்ணி நம்ம வந்து உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அதை வந்து கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து அது கூட நம்ம வந்து வாசனைக்கு கொஞ்சமாக 2 ஏலக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சுகர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஐஸாக வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சுகர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து குல்ஃபி மோடு வச்சுருந்தா நீங்கள் அதில் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் நார்மல் டம்ளரில் கூட நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து குல்ஃபி மோடில் வந்து ஊற்றுறேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 hours நம்ம வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து குல்ஃபி வந்து ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு வந்து குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான குல்ஃபி ரெடி. நீங்களும் இந்த வெயிலுக்கு வந்து இதமாக இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.